குமரன் குன்றம் வரணும்னு ரொம்ப நாள் ஆசை. இன்றைக்கி தான் முருகன் கூப்பிட்டாரு, அதனால் வந்துட்டோம். முருகன் அருள் எல்லாருக்கும் இருக்கட்டும். குன்றில் நிறைந்திருக்கும் குமரா என்ற நெஞ்சில் நிறைந்து நின் மலர்பாதமே தாளே பணிந்தேன். ஏது விலை நான் செய்தாலும் ஒரு விலை ஆன போதும் உன் வேல் வந்து என்னை காத்து விடுவிக்கட்டுமே. என்னமது தீமையான போதும் என்னில் நிறைந்து என்னில் குருவாய் குருவாய் வந்து எனக்கு கதியாய் நல்வழியும் காட்டிடுகவே. குமரம் வால் குன்றில் நிறைந்த குமரனே எந்தன் சுவாமி மலை ஆண்டவா சுவாமியே சரணம். இது ரொம்ப சக்தி வாய்ந்த முருகர், அதான் பாலதண்டை இது பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப விசேஷமான சாமி. என்ன வேண்டுதல் வச்சாலும் நிறைவேற்றுவார். பெரிய வேண்டுதலுக்காக தான் வந்திருக்கிறேன். அது சீக்கிரமாக நிறைவேறணும்னு ரொம்ப வேண்டிட்டு போகிறேன். எங்கள் பொண்ணுக்கு நடந்தது, குழந்த 2 தடவை பெதாச்சு, 3ஆவது தடவை குழந்த பிறந்து இப்போ மருத்துவத்துலேயும் முருகனோட அருகினால குழந்த பிறந்து பேர் ஸ்கந்தவி சொல்ல பிள்ளை இருக்குது. குமரன் குன்றம் என்ற சுவாமிநாத சுவாமி முருகன் திருக்கோவிலுக்கு தினமும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வந்து வணங்கி செல்கின்றனர். சென்னை குரோம்பேட்டை அஸ்தினாபுரம் என்ற இடத்தில் குமரன் குன்றம் என்ற முருகனின் திருக்கோவில் அமைந்துள்ளது. மடைமேல் அமைந்துள்ள இந்த கோவில் சுமார் 40 ஆண்டுகள் பழமையான கோவில். இங்கு முருகன் முதன்மை தெய்வமாக அருள்பாலித்து வருகிறார். இந்த கோவிலுக்கு ஒரு பெரிய தல வரலாறு உண்டு. நாயக்கர் காலத்தில் இந்த கோவில் கட்டியதாக வரலாறு கூறுகிறது. அதற்கு முன்பு இந்த பகுதி ஒரு காடாக இருந்ததாகவும் மக்கள் மலைப்பாதை அமைப்பதற்காக சுத்தம் செய்தபோது முருகனின் வேல் கண்பட்டதாகவும் கூறப்படுகிறது. காஞ்சி மடத்தின் துறவியான ஸ்ரீ மகா சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் 1956ஆம் ஆண்டு குரோம்பேட்டைக்கு வருகை தந்து மலைப்பகுதியை கண்காணித்து முருகனுக்கு ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்று முன்மொழிந்தார். 1979ஆம் ஆண்டு ஸ்ரீ சுவாமிநாத சுவாமி கோவிலின் கும்பாபிஷேகத்தை பக்தர்கள் நடத்தினர். படிப்படியாக பல சன்னதிகள் சேர்க்கப்பட்டனர். மேலும் ஒரு புதிய மண்டபமும் மற்றும் புதிய கொடிமரமும் சேர்க்கப்பட்டது. இந்த கோவிலின் மூலவரான முருகப்பெருமான் சுவாமிநாத சுவாமி என்ற திருநாமத்துடன் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். என் பேர் பிரேமா, நான் சைதாப்பேட்டிலேருந்து வரேன். ரொம்ப நாளாக இந்த கோவிலுக்கு வரணும், குமரன் குன்றம் கோவிலுக்கு வரணும் ரொம்ப நாள் ஆசை எங்களுக்கு. இன்றைக்கி தான் பிளான் பண்ணி சஷ்டி நடக்கும்போது வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்குது. முருகரை பற்றி என்ன சொல்கிறது, ரொம்ப எல்லா விஷயத்துக்குமே அவரை நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் நிறைவேற்றுவார். பிள்ளைங்க படிப்புக்கு, மேரேஜு, எல்லாத்துக்குமே நானும் ஒரு பெரிய வேண்டுதலுக்காக தான் வந்திருக்கிறேன். அது சீக்கிரமாக நிறைவேறணும்னு ரொம்ப வேண்டிட்டு போகிறேன். என் பேர் கருணாநிதி. இந்த இடம் 1980 ஒரு ஓலக்கோட்டால் முருகர் இருந்தார். இங்கே போகிற பாதையில் பக்கத்தில் இருக்கிற பாதை இது, அதுக்கப்புறம் கட்ட பாதை. அப்போ சிவன்லாம் கிடையாது, விரும்பி மட்டும்தார். இந்த ஏரியாவே ஃபுல்லாக இந்தமாரி குன்றுகள் தான் இருக்கும். இங்கே இறங்கி போனீங்கன்னா பார்க்கலாம். இந்த பக்கம் ஃபுல்லாகவே இது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆச்சு. நல்ல வடக்கு பார்த்து முருகர் இருக்கிறதுனால இவருக்கு கொஞ்சம் பவர் இருக்குது. குன்றத்தூரில் இருக்க முருகர் மாதிரி இவரும் வடக்கு பார்த்துருக்காரு. ரெண்டாவது நாங்கள் கிட்டத்தட்ட 80லேருந்து இன்றைக்கி தான் 2025 ஒரு 45 வருஷமாக நான் தான் இருக்கேன். மாதம் கிருத்திகைக்கு வருவேன். இல்லைனா இப்போ சஷ்டி ஆரம்பிச்சிச்சு இல்லையா, அதனால் சஷ்டியில் வாரத்தில் ஒரு நாள் வந்துட்டு போய்ட்டுருக்கு. இது ரொம்ப சக்தி வாய்ந்த முருகர். தண்டாயுத பணியாக இங்கே வச்சுருக்காங்க, அதான் பாலதண்டாயுத பணியாக வச்சுருக்காங்க. ரொம்ப விசேஷமான சாமி. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியா குருவாய் வருவாய் அருவாய் குகனே. மூலவரான முருகன் நெஞ்ச கோலத்திலும் கையில் தண்டத்தை ஏந்தியும் கருவறைக்குள் காட்சியளித்து வருகிறார். அவரது கருவறைக்கு எதிரே யானை வாகனம் உண்டு.
முருகனின் எல்லா கோவிலிலும் மயில் வாகனம் மட்டுமே காட்சியளிக்கும். இந்த சுவாமிநாத சுவாமி திருத்தலத்தில் மட்டுமே யானையை வாகனமாக வைத்து அருள்பாலித்து வருகிறார். ஏனென்றால் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடைபெற்ற போரில் முருகன் வெற்றி பெற்றதால் தேவ யானையை மனமுடித்து கொடுத்து அத்தோடு யானையையும் சீதனமாக தேவேந்திரன் கொடுத்தார் என்பது தல வரலாறு. கோவிலின் ராஜகோபுரம் 2011-2012 காலகட்டத்தில் கட்டப்பட்டது. பின்பு கோவிலின் கும்பாபிஷேகம் பிப்ரவரி மாதம் 2014 நடந்தது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு வந்து நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர். என் பேர் ராஜேஸ்வரி. இங்கே இந்த சிட்லாப்பாக்கம் அஸ்னாபுரம். எங்கள் ஊர் திருச்செந்தூர் பக்கத்தில் திருநெல்வேலி தான். எங்கள் பொண்ணுக்கு நடந்தது. குழந்த 2 தடவை இதாகிடுச்சு. 3ஆவது தடவை குழந்த பிறந்து இப்போ மருத்துவத்துலேயும் முருகனோட அருகினால குழந்த பிறந்து பேர் ஸ்கந்தவி சொல்ல பிள்ளை இருக்குது. பேர் ஸ்கந்தவி. ஆனால் ஆதார் கார்டில் இருக்கும்போது நிகாரிகம் பேர் வச்சுருக்கோம். கூப்பிடு வந்து ஸ்கந்தவி முருகனோட. இன்னைக்கு இருந்து ஆரம்பிச்சிருக்கேன். நேற்று எனக்கு உடம்பு முன்னாடி இன்னிலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஊரில் இருக்க ஒரே ஒரு தடவை தான் இருந்திருக்கேன். அது லாஸ்ட் அன்னைக்கு இருந்திருக்கேன். நீங்கள் சஷ்டி விரதம் இருந்து முருகன் உங்களுக்காக இந்த விஷயம் எனக்காக இந்த விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற ஊரில் இருக்க வீடு வந்து கோர்ட்டில் போய் அது கடைசியில் வந்து ஜட்ஜ்மெண்ட் ஆகி அதை வந்துருச்சு. உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து முருகன் உங்களுக்கு அது என் பொண்ணுக்கு குழந்தை கொடுத்து அது வருது. அது ஒன்று மற்றபடி என் பையன் இப்போ தான் மேரேஜ் ஆகிருக்கு. அவனுக்காண்டி நான் இப்போ ஒரு 1 இயர் நவம்பர் வந்தால் 1 இயர் ஆகுது ஆகப்போகுது. அவனுக்காண்டி நான் உங்கள் பேர் என்ன சார்? என் பேர் வெங்கடேசன். எங்கேருந்து? குரம்பேடு தான். அவர் வள்ளல் கேட்டவுடனே உடனே கொடுத்துருவார். நீங்கள் கேட்டு என்ன கொடுத்துருக்காரு அவர்? நிறைய கொடுத்துருவாரு. நான் பிறந்ததே வந்து கடவுளால் தான். சஷ்டி விரதம் இருக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய தாட்டோட இருப்பாங்க. இப்போ அது பட்னியோட நான் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாது. நம்மளால் முடியாத பட்சத்தில் இருக்கலாம். பட்னி முடியாத பட்சத்தில் இருக்க முடியலாம், விட்டுடலாம். முருகர் வந்து எப்படின்னா வந்து பட்னியாக இருந்து தான் இருக்கணும்ன்ட்டு சொல்லலை. உங்களால் எப்படி என்ன சொல்கிறது, சில பேர் வந்து நான்வெஜ் சாப்பிட்டோம் வந்து முருகர் கும்பிடுவாங்க அப்படிங்களா. இப்போ இவரெலாம் எடுத்துக்க நம்ம என்ன சொல்கிறது, சிவபெருமானை வந்து பன்றிய வேட்டையார். அவர் வந்து எப்படின்னா அவரோட பக்தி அது போல் வந்து ஒருத்தர் ஒரு பக்தி. ஒருத்தர் வந்து பட்னியாக இருப்பாங்க, ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறது சாப்பிட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து அவர் 24 hours அவர் பேரே உச்சரிப்பாங்க. அதெல்லாம் பக்தி தான். வந்து ஒருத்தர் ஒரு இயல்பு. மேலும் இந்த கோவிலில் சிவன், சரவேஸ்வரர், விஷ்ணு, ஆஞ்சநேயர், அம்பாள் மற்றும் நவ கிரகங்களுக்கான சன்னதிகள் உள்ளன. இந்த கோவிலுக்கு அரச மரம் தல விருட்சமாகும். மலை உச்சிக்கு செல்லும் வழியில் ஒரு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருத்தலமும் அமைந்துள்ளது. என் பேர் அருந்ததி. குரோம்பேட் வைஷ்ணவ் காலேஜில் லெக்சரராக இருக்கிறேன். குமரன் குன்றம் வரணும்னு ரொம்ப நாள் ஆசை. இன்றைக்கி தான் முருகன் கூப்பிட்டாரு, அதனால் வந்துட்டோம். நாங்கள் சஷ்டி அதுவுமா வந்தது ரொம்ப சந்தோஷம். முருகன் அருள் எல்லாருக்கும் இருக்கட்டும். சஷ்டி விரதம் வந்து இருக்கலாமா வேணாமான்னு சொல்லி கண்டிப்பாக இருக்கணும்மா. யோசிப்பாங்க. யோசிக்கவே வேண்டாம். சஷ்டின்றது விரதம்ன்றது வந்து ஒரு ஃபோக்கஸ் தான். நமக்கு நம்ம மனசை கட்டுப்படுத்தி நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக இறைவன் மேலே நம்ம வைக்கிறோம். அதனால் எல்லாருமே அது இருக்கணும். இருந்தால் கண்டிப்பாக நல்லது. உங்கள் பேர் என்னம்மா? செல்வி. எங்கேருந்து வரீங்க? ஊரை பக்கத்துலேருந்து. ஒரு சின்ன பாதையில் ஊர் இதே ஊர் தான். நான் இதே ஊர் தான். எங்கள் ஹஸ்பண்ட் இந்த கோயிலாம் அப்படி இல்லை, ஒரு சின்னதாக இதாக இருந்தது. ஆடு மாடுலாம் மேய்ச்சிருந்தது. அப்போ நாங்கள் வருவோம் கொள்வோம். அப்போ எதுவுமே கிடையாது, மழை மட்டும்தான் சுற்றி. இந்த பாதை எதுவும் கிடையாது. எனக்கு இப்போ 64 வயசு ஆகுது. அது வரைக்கும் நான் என்னோடய ஊர் புறம்பட்டை தான், ராதா நகர் தான். நான் வந்து ஊரை பக்கம் வீடு வந்து போயிட்டேன். ஓகே, நீங்கள் சஷ்டியில் வேண்டி முருகன் உங்களுக்காக இந்த விஷயம் பண்ணியிருக்காரா? ஏதாவது ஒரு விஷயம் வேண்டி அது நடந்திருக்கா? நடந்திருக்கு. நான் நினச்சது நடந்துருக்கு. எங்கள் பொண்ணுக்கு கல்யாணத்துக்காக வேண்டியிருந்தேன், நடந்தது. இப்போ எங்கள் பையனுக்காக இருக்கிறேன். நடக்கும், நம்பிக்கையோடு செய்வோம். ஸோ சஷ்டி விரதம் வந்து எடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸோடு இருப்பாங்க. ஸோ அது மாதிரி இருக்க பர்சன்ஸ்க்கு நீங்கள் வந்து என்ன சொல்வீங்க? சஷ்டி விரதம் இருந்தால் நல்லது தான், இருக்கணும். தமிழ் கடவுள் முருகர், அதனால் இருந்தே ஆகணும். நம்ம எல்லோரும் இருக்கோம். நான் குன்றத்திற்கு நான் இங்கே படி ஏற முடியாது. ஏற்கனவே முட்டி வலி இருக்கனால என்னை படி ஏறன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். குன்றத்திற்கு போனேன். அங்கேயும் படி இருக்குது. சரி, இருந்தாலும் இங்கே அதிகமாக இருக்கனால அப்படியே வந்தேன். வரும்போது இவங்க கிடச்சாங்க. இவங்க இப்போ பேசுனாங்கள, நான் அங்கே தான் போகிறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே வரும்போது கூப்பிட்டு வந்தேன். ஒரு முருகனோட. ஆமாம் கூப்பிட்டு வந்தார். இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தான் அழைச்சிட்டு வந்திருக்கீங்க அவங்க சொல்கிறாங்க. பட்டு நான் ஒருத்தர் மாற்றி ஆமாம் உண்மையிலே சஷ்டி விரதம் ஒரு பெனிஃபிட். அது சொல்ல முடியாது. உடல் ரீதியாக நல்லா இதாக இருக்கும்.
நல்ல சயின்டிஃபிக் பிரகாரமும் நல்ல ஒரு உடம்பு. மாத விழா மற்றும் ஆண்டு விழா பௌர்ணமி இரவில் மாதந்தோறும் ஏராளமான பக்தர்கள் மலைக்கோவிலை சுற்றி வரும் நிகழ்வும் நடைபெற்று வருகிறது. ஆடி, தை கிருத்திகை, தைப்பூசம் மற்றும் பங்குனி உத்திரம் சூரசம்ஹாரம் விழாவும் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் கார்த்திகை தீபமும் இந்த கோவிலில் கொண்டாடப்படுகிறது. 80லேயே நாங்கள் சின்ன குழந்தையா இருக்கோம். நாங்கள் ஒரு 6வது இல்லை 5வது படிக்க சமயத்துலேயே நாங்கள் நடந்து வருவோம். அங்கேருந்து நாங்கள் அங்கே ஈஸ்தாம்பரத்தில் இருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும். அப்போலாம் இந்த போக்குவரத்து வசதிலாம் கிடையாது, வெறும் மாட்டு வண்டி தான். சைக்கிள் வச்சுருக்கவங்களே விரும்ப நம்ம வான்னு பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான காலம். நடந்து நடந்து போவோம். எந்த விதமான இங்கே இந்த ஸ்கூல் வந்த அப்புறம் தான் இங்கே விவேகானந்தா ஸ்கூல் ஒன்று கீழே இருக்குது. இந்த ஸ்கூல் வந்த அப்புறம் நல்லா இந்த ஏரியா நல்லா என்ன சொல்கிறீங்க பிக்கப் ஆச்சு, டெவலப் ஆச்சு. ரெண்டாவது எம்ஐடி பிரிட்ஜ் இருந்து பாருங்க, கேட் இருக்கிற வரைக்கும் டெவலப் ஆகலை. பிரிட்ஜு 89ல் கட்டினாங்க, 89-90. அது பிரிட்ஜு போட்டது இந்த இடம் நல்லா ஃபாஸ்ட்டு க்ரோத் நல்லா இருக்குது. இடம் நல்லாயிருக்கும், இங்கேருந்து பார்த்தா நல்லாயிருக்கும். இந்த சாமி ரொம்ப நல்ல முருகர் ரொம்ப பவர்ஃபுல். உங்கள் பேர் என்னண்ணா? தாமரை செல்வா. தாமரை செல்வா. எந்த ஊருனா? நான் ஆக்சுவலாக சேலம் டிஸ்ட்ரிக்ட், ராசிபுரம், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் சொல்லுவாங்க. மோஸ்ட்லி சேலம்னால அது தெரியும். ராசிபுரத்துலேருந்து வரேன். ஸோ சேலமில் இருக்கிற நீங்கள் இங்கே குன்றூருக்கு குரோம்பேட்டையில் இருக்க நாதாசுவாமி கோயில் சென்னையில் இப்போ ஒர்க்கில் இங்கே தான் இருக்கேன். ஆக்சுவலாக ப்ரொஃபஸராக இருக்கேன். ஸோ அதனால் இங்கே ஆல் ஓவர் ஃபுல்லாக சென்னையில் இருக்கிற எல்லாமே 2 இயர்ஸாக இருக்கனால மோஸ்ட்லி எல்லா கோயிலும் சுற்றியாச்சு. இங்கே குமரன் குன்றம் தான் கொஞ்சம் லேட்டு. ஓகே, நீங்கள் சஷ்டி விரதம் இருக்கீங்க. சஷ்டி விரதம் இருக்கேன். நீங்கள் டே 2 யங்ஸ்டர்ஸ் சஷ்டி மோஸ்ட்லி சாமி கும்பிட மாட்டாங்க, எல்லாமே அகெயின்ஸ்டாக பேசுவாங்க. ஸோ நீங்கள் மாலை போட்டு சஷ்டி விரதம் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? ஆக்சுவலாக எனக்கு லாஸ்ட் இயர் தான் அந்த சஷ்டி பற்றி பெருசாக தெரியும். லாஸ்ட் இயர் எனக்கு மாலை போடலான்னு பார்த்துட்டு போட முடியல. அதனால் கடைசி ஒரு நாள் மட்டும் வெறும் பட்னி விரதம்னு சொல்லுவாங்க, தண்ணி மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். சூரசம்ஹாரம் முடிச்சுட்டு சம்ஹாரம் நான் போக முடியல. அதனால் வீடியோவிலே பார்த்துட்டு இந்த மாதிரி நியூஸ் சேனலில் பார்த்துட்டு அப்புறம் குளிச்சுட்டு அப்புறமேட்டு விரதம் முடித்தேன். ஸோ அந்த ஒரு நாள் இருந்ததோட பாக்கி பார்த்திங்கன்னா எனக்கு 48 நாள் இருக்க மாதிரி எனக்கு கொடுத்துருக்காங்க. 48 நாள் விரதம் இருக்கேன். 48 நாள் விரதம். 48 நாள் சாப்பிடாமல் இருக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா 2 வேளை சாப்பிட்டு ஒரு வேளை மட்டும் விரதம் இருப்பாங்க. விரதம் இருந்துட்டு குளிச்சுட்டு சாமி ஃபாஸ்டிங் ஒரு வேளை இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த 6 நாளைக்கு ஸ்பெஷலாக இருக்கவங்க இருப்பாங்க. இதிலே பல விதம் இருக்குது. ஒரு சிலர் மிளகு விரதம் இருப்பாங்க. அதாவது மிளகு விரதம் இருக்குன்னா நமக்கு எங்கேயும் வெளியில் சுற்றாமல் வீட்டிலே இருந்து வீட்டில் சுவாமி வச்சு பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நமக்கு அவ்வளோக்கு ஃபிசிக்கலாக டயர்டாகனால நம்ம மிளகு விரதம் ஒரே ஒரு மிளகு அப்படியே கூட்டிகிட்டே போவாங்க 6 நாளைக்கு 6 மிளகுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி மிளகு இருக்குது. ஒரு சிலர் பால் பழம் விரதம் எடுத்துக்குவாங்க. ஸோ அது நைட்டு ஒரு வேளை மட்டும் பால் பழம் இல்லை 3 வேளையும் சாப்பிட்றவங்க பேஸ்ட் அப்பான் பாடி கண்டிஷனை பொறுத்து சாப்பிடுவாங்க. நான் என்னென்னா 6 படி வீட்டுக்கு போகிறதுனால பால் பழம் தான் எடுத்துக்கலான்னு பார்த்துட்டு அப்புறமேட்டு இந்த தானியங்கள்லாம் இருக்குல்ல, ஸோ ஒவ்வொரு கிழமைக்கு தகுந்த தானியம் சுவாமிக்கு படிச்சுட்டு பால் பழம் எடுத்துக்கிற மாதிரி விரதம் இருக்குது. இப்போ 6 நாளைக்கு 6 படை அடிக்கும். நாளைக்கெல்லாம் நான் நாளைக்கு திருத்தணி போவேன். அப்புறம் சண்டேயில் பழனி போயிட்டு அப்படியே அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் போக முடியாதுல்ல நம்ம. அதனால் ஏன்னா அதெல்லாம் சவுத்தில் இருக்குது. திருத்தணி போயிட்டு வந்துட்டு இல்லை நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா திருத்தணி போயிட்டு வந்துட்டு சாட்டர்டே கிளம்புனோம்னா நம்ம பழனி போயிட்டு அப்படியே சண்டே மதுரையில் 2 இருக்குது, பழமுதிர்ச்சோலையும் சுவாமிமலையும் பார்த்துட்டு அப்படியே திருப்பங்குன்றம் பார்த்துட்டு அப்படியே திருச்செந்தூர் போயிட்டு சம்ஹாரம் முடிச்சுட்டு திருப்பியும் திருக்கல்யாணம் வீட்டில் பார்த்துட்டு அப்படியே தீவிர பக்திங்கிறது என்னன்னு சொல்ல தெரியல. அது அவரோட கொடுப்பனை, அவருக்கு கூப்பிட்டுருக்காரு. ஆக்சுவலாக நான் எப்படி சொல்ல போனால் கவிதைலாம் வரும், நிறைய எழுதுவேன். ஸோ அதனால் நான் பாடல் கோயிலில் நின்று உடனே பாடல் தானாக வரும் ஒரு சில இடத்துல. குன்றில் நிறைந்திருக்கும் குமரா என்ன நெஞ்சில் நிறைந்து நின் மலர் பாதமே தாலே பணிந்தேன். ஏது விலை நான் செய்தாலும் ஒரு விலை ஆன போதும் வேல் என்னை காத்து விடுவிக்கட்டுமே. என்னமது தீமையான போதும் என்னில் நிறைந்து என்னில் குருவாய் எனக்கு கதியாய் நல்வழியும் காட்டிடுகவே. குமரம் வால் குன்றில் நிறைந்த குமரனே எந்தன் சுவாமிமலை ஆண்டவா சுவாமியே சரணம். சூரசம்ஹாரம் என்பது முருகன் சூரபத்மனை வதம் செய்வதாகும். கந்தசஷ்டி பண்டிகை நாளில் சூரசம்ஹாரம் செய்த பிறகு முருகன் யானை வாகனத்தில் ஊர்வலமாக செல்கிறார். திருச்செந்தூர் கோவிலில் கொண்டாடப்படுவது போலவே இந்த கோவிலிலும் மகா கந்த சஷ்டி கொண்டாடப்படுகிறது. இந்த கோவில் காலை 6:30 மணிக்கு திறந்து பகல் 11 மணிக்கு மூடப்படும். மாலையில் 4:30 மணியில் இருந்து இரவு 8:30 மணி வரை இந்த கோவில் திறந்திருக்கும்.
ரொம்ப ஆன்மீகமான தலம், நல்ல இடம், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். வந்தால் இங்கே கீழே ஒரு சொனை இருக்கும், இப்போ எல்லாம் போட்டு அடைச்சிட்டாங்க. நாங்கள் இறங்கி அந்த சொனையை தண்ணி எடுத்து குடிப்போம். இது கீழே இருக்கும், நீங்கள் இதில் இடது பக்கம் பாருங்கள், இந்த கேட் இருக்கு இல்லையா, இப்படி போனால் அந்த கீழே ஒரு சொனை இருக்கும், இயற்கையாகவே உருவான ஒரு ஊற்று தண்ணி. அந்த தண்ணி தான் எடுத்து அபிஷேகம் பண்ணுறதா சொல்கிறாங்க. இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இவர் ஃபாஸ்ட் 15-10 வருஷமாக பண்ணது. சென்னை அருகே வசிப்பவர்கள் எப்ப வேண்டுமானாலும் குமரன் குன்றத்துக்கு சென்று முருகப்பெருமானை தரிசித்து வரலாம்.